ஹாய் கைஸ் வணக்கம். இந்த செஷனில் நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்க ஒரு சில கேள்விகளுக்கு நம்ம இப்போ வந்து விடையளிக்க போகிறோம். கரெக்டா? அப்படி என்ன விடையளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நிறையா பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, சார் இப்போ வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் வந்து நடக்குமா? அதே நேரத்தில் டிஎன்பிசி எக்ஸாமில் ஏதாச்சும் மாற்றங்கள் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து கேட்குறீங்க. அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ தான் இங்கே வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கரெக்டா? கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, புது கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்னும் ஃபார்ம் ஆகலை. கரெக்டா? இப்போ நம்ம இந்த ஸ்டில் நவ் இப்போ நம்ம இன்னைக்கு டேட் என்ன? மே 7ஆம் தேதி. கரெக்டா? மே 7ஆம் தேதி ஈவினிங் 7:30க்கு இந்த செஷன் அப்படிங்கிறது நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, புது கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபார்ம் ஆகலை. கரெக்டா? மேக்ஸிமம் வந்து எப்படினாலும் டிவிகே அவர்கள் வந்து விஜய் அவர்கள் வந்து புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஓகே. அதில் பட் நிறையா அதில் பாலிடிக்ஸ் வந்து இருக்குது. அது வந்து தனியாக ஒரு வீடியோவே நம்ம போடலாம். கரெக்டா? இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா, நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா? இல்லை டிஎன்பிசி அப்படிங்கிறது வேறு ஏதாச்சும் வந்து அவங்களோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் சிலபஸில் ஏதாச்சும் மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். கரெக்டாக? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு சிஎம்மாக பதவியேற்பு விழா வந்து இன்றைக்கி நடந்திருக்கணும். கரெக்டாக? ஆஸ் பர் டேட்டு படி பார்த்தீங்கன்னா, பட் இன்னும் அவங்க வந்து பதவியேற்பு விழா ஆளுநர் அவர்கள் வந்து தாவைக்காக்கு இன்னும் அழைப்பு விடுக்கலை. அதனால் காங்கிரஸ் வந்து தாவைக்கா சைடு வந்து போயிட்டாங்க. கரெக்டாக 5 பீப்புள் வந்து போயிட்டாங்க. அப்போது 108லேருந்து 5 பீப்புள் வந்து ஜாயின் பண்ணதுனால அவங்களோட டோட்டல் பலம் அப்படிங்கிறது 108லேருந்து கிட்டத்தட்ட 112. கரெக்டாக? சாரி 112 தான். ஏன்னா ஒரு இடம் அப்படிங்கிறது அவங்களுக்கு விஜய் அவர்கள் 2 இடத்துல வின் பண்ணியிருக்காங்களா, அப்போ ஒரு இடம் வந்து லெஸ் ஆயிரும். 112 இடம் அப்படிங்கிறது இன்றைக்கி ரேட்டுக்கு அவங்களுக்கு வந்து இருக்குது. கரெக்டாக? 112. ஏன்னா 113 தான், பட் -1. ஏன்னா திருச்சி கிழக்கில் வந்து ரிசைன் பண்ணிடுவாங்க. அப்போ அங்கே யார் வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அப்போ அதோட ரிசல்ட் வந்து 112 பேர் தான் அவங்க கையில் இருக்கிறாங்க. கரெக்டாக? ஒரிஜினல் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 111 தான். ஏன்னா சபாநாயகருக்கு ஒரு சீட்டு வந்து போயிடும். சபாநாயகரால் ஓட் போட முடியாது. கரெக்டாக? நார்மலான டைமில். அப்போ 111 தான் அவங்களோட மெஜாரிட்டி. அப்போ கவர்னர் அவர்கள் வந்து நீங்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுங்க, 118 மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் நம்ம வந்து பதவி பிரமாணம் வந்து நம்ம வந்து பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்து இருந்து பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வேறு அப்பியர் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா எஸ்ஆர் பொம்மை கேஸ். கரெக்டாக? எஸ்ஆர் பொம்மை கேஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1994ல் அதிலே கிளியராகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்குமே வந்து பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்தில் ஃபஸ்ட்டு லீடிங் பார்ட்டியை வந்து ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் சட்டமன்றத்தில் தான் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்க. கரெக்டாக? பட் இங்கே வந்து தலைகளாக நடந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. என்னதான் இருந்தாலும் புது கவர்மெண்ட் வந்துடும். வந்ததுக்கப்புறம் ஏதாச்சும் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெருசாக நடக்கிறதுக்கு எந்த வித சான்சஸுமே கிடையாது. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷன் பாடி. கரெக்டாக? டிஎன்பிசி அப்படிங்கிறது ஆர்டிகிள் 315 பிரகாரம். கரெக்டாக? இட் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கான்ஸ்டியூஷன் பாடி. அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு முக்கியமான கான்ஸ்டியூஷன் பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டிஎன்யூஎஸ்ஆர்பி இருக்குன்னா அதில் வந்து நம்ம டவுட்ஃபுல் படலாம். கரெக்டாக? ஏன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி அப்படிங்கிறது ஆனால் அதையும் பெருசாக சேஞ்சஸ் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஓகே. ஆனால் அவங்க வந்து சொன்ன டேட்டுக்கு பண்ணுறதுக்கு இதெல்லாமே வந்து அவங்களோட கையில் இருக்குது. பட் டிஎன்பிசிக்கு அந்த பிரச்சனை இல்லை. டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஆர்பி அவங்களாம் கான்ஸ்டியூஷன் பாடி கிடையாது. ஓகே. நம்ம சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட்ட பாடி மூலமாக தான் உருவாக்கியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு எதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகேவா? நான் இப்போ சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா, டிஎன்பிசி ஆஸ் ஏ கான்ஸ்டியூஷன் பாடி அப்படிங்கிறதுனால ஏன் அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு கூட வந்து டிஎன்பிசி ஒரு ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாங்க, டெக்னிக்கல் சர்வீஸ்க்கானது. கரெக்டாக? இந்த மாதிரி அவங்க என்ன நினச்சாலும் அவங்களால பண்ண முடியும். கரெக்டாக? அதனால் எந்த வித சேஞ்சஸுமே இல்லாமல் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனான மே 20ஆம் தேதி கண்டிப்பாக வந்துடும். கரெக்டாக? இன்றைக்கி டேட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா
மே 7ஆம் தேதி இன்னும் ஒரு 12 டேஸில் 2 வீக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்துடும். அதில் எந்தவித சேஞ்சஸுமே இல்லை. எந்த இடத்துல வந்து மாறுதலுக்கு உட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வேணால் நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். கரெக்டாக? ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த புது கவர்மெண்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மே 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. கரெக்டாக? பார்ப்போம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஆனால் எக்ஸாம் அப்படிங்கிறது எந்த வித மாறுதலுக்கும் உட்படாது. கரெக்டாக? அதே தான் நடக்கும். அதே மாதிரி குரூப் 1 சர்வீசஸ் அப்படிங்கிறது ஜூன் 23ஆம் தேதி. அதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2 சர்வீசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 அண்ட் குரூப் 4க்கு வந்து அக்டோபர் 6ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக? முக்கியமான டேட் என்ன அப்படின்னா செப்டம்பர் 6ஆம் தேதி, அதே மாதிரி அக்டோபர் 25, அப்புறம் டிசம்பர் 20. கரெக்டாக? இதெல்லாம் வந்து முக்கியமான டேட்டு. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, அதே மாதிரி டெக்னிக்கல் சர்வீஸ். கரெக்டாக? ஏன் இதில் மட்டும் நடக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முதல்ல டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க அப்படின்னா நிறையா டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக? கவர்மெண்ட் கீழே நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஹை பவர் கான்ஸ்டியூஷன் பாடி. கரெக்டாக? ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா வேக்கன்சி அப்படிங்கிறது வேறு வேறு டிபார்ட்மெண்ட்லேருந்து வேக்கன்சி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. கரெக்டாக? ஸோ டிஎன்பிஎஸ்சி ஸோ வேக்கன்சி அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? கரெக்டாக? இப்போ வேக்கன்சி அப்படிங்கிறது டிஎன்பிசி எத்தனை வேக்கன்சி இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த வேக்கன்சியை வந்து அப்ரூவல் கொடுக்குறதும் டிஎன்பிசி கிடையாது. வேக்கன்சியை வந்து யாருக்கிட்ட அனுப்புவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட அனுப்புவாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போதைக்கு இந்த வருஷத்துக்கான வேக்கன்சி போன வருஷமே வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே என்னென்ன வேக்கன்சிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அது என்ன டிபார்ட்மெண்ட்டாக வர இருக்கலாம். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசிக்கு ஆல்ரெடி அனுப்பியிருப்பாங்க. கரெக்டாக? எங்களுக்கு இந்தந்த வேக்கன்சி எல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லிஸ்ட்டையும் வந்து டிஎன்பிசிக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த லிஸ்ட் எல்லாமே வந்து டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5000 பேர் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அவங்க ஃபினான்சியலாக நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கிறோமா, இப்போ 5000 பேர் வந்து நம்ம ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு அமௌண்ட்டு இப்போ குரூப் 4ல் வந்து 10,000 பேர் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேசிக் பே அப்படிங்கிறது 25,000 கொடுக்குறாங்க. அவங்களோட எக்ஸ்பென்சிவ் அப்படிங்கிறது அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆகுற வரைக்கும் ஒரு ஆளுக்கு மினிமம் வந்து ஒரு 2 கோடி ரூபாய் வந்து செலவாகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து 5000 பேருக்கும் 2 கோடி ரூபாய் அப்படிங்கிறது நம்மளால் கடைசி வரைக்கும் கொடுக்க முடியுமா? அதேமாதிரி ஏன்னா இது வந்து ஒரு 5000 பேர் புதுசாக உள்ளே ஜாயின் பண்ணுறாங்க, 10,000 பேர் ஜாயின் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் தான் வந்து சேலரி கொடுக்கணும். கரெக்டாக? அப்போ அவங்களால நம்மளால் வந்து சேலரி கொடுக்க முடியுமா? அப்போ நம்மளால் வந்து 10,000 பேருக்கு கொடுக்க முடியாது. ஒரு 5000 பேரை வந்து நீங்கள் ரெக்ரூட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் இந்த ஃபினான்சியலாக நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்குமா, சேலரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது, நம்மளால் இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு அப்ரூவல் பண்ணி மறுபடியும் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டை வந்து டிஎன்பிசிக்கு அனுப்புவாங்க. கரெக்டாக? ஓகே. ஸோ வேக்கன்சி எவ்வளோ வேக்கன்சி வந்து அப்ரூவ் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. இந்த வேக்கன்சி அப்ரூவல் கொடுக்கறதுல கண்டிப்பாக இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு நிறைய டிலே ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இன்னைக்கு டேட்டுக்கு வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் மே 20 அவங்க சொன்ன டேட்டு படி பார்த்தீங்கன்னா மே 20ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் விடணும். கரெக்டாக? இன்னும் 12 நாளில் புது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணதுக்கே வந்து டிலே ஆகுற பட்சத்தில் புது கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தா தான் ரிசல்ட்டே பப்ளிஷ் பண்ண முடியும். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா +2 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதி நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது அதுவே வந்து புது கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுறதுக்கு டிலே ஆகுறதுனால அதை மேபி தள்ளி போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் அதை +2 ரிசல்ட் வந்து சொன்னபடி நாளைக்கு தள்ளி ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஏன்னா அது தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். பட் கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகாதனால அதை டிலே ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை வந்து நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு இப்போ ஃப்ளாஷ் நியூஸில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டெக்னிக்கல் சர்வீஸ் வந்து எடுத்தாலும் கவர்மெண்ட் தான் அதுக்கான நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்ட்? சரி, அப்ரூவல் கொடுக்க வேண்டியது இருக்குது. அதனால இந்த நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. கரெக்டாக? கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வேக்கன்சியை
ஃபைனல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் வேக்கன்சி பொசிஷனை வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எவ்வளோ அப்ரூவல் கொடுக்காங்களோ அதை பொறுத்து தான் அந்த அப்ரூவலே கொடுப்பாங்க. கரெக்டாக, ஐ மீன் நோட்டிஃபிகேஷனே பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க வேக்கன்சியை சொல்லாமல் நோட்டிஃபை பண்ணுறதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க வேக்கன்சி எப்போ தேவை அப்படின்னா ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது மட்டும்தான் எத்தனை ரேஷியோவில் அடுத்த கட்டத்துக்கு நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறது. அந்த ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணும்போது மட்டும்தான் வேக்கன்சி அப்படிங்கிறது எக்ஸாக்ட் நம்பர் அப்படிங்கிறது. அது வரைக்கும் வந்து இந்த வேக்கன்சி எல்லாமே வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. கரெக்டாக, அது அவங்களே வந்து மென்ஷன் பண்ண மாட்டேன் டிஎன்பிசி. ஸோ அதனால் ரிசல்ட் வர்ற வரைக்கும் அது வந்து கன்ஃபார்ம் கிடையாது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கையில் நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணிவிட்டு மேபி வேக்கன்சியை லேட்டாக ஆட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அதுக்கு பப்ளிஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணும்போதே எக்ஸ்ட்ரா வேக்கன்சியை ஆட் பண்ணலாம். என்ன நினச்சாலும் எல்லாமே நம்ம கையில் கிடையாது. நம்ம ஒரு யூகமாக தான் சொல்கிறோம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக. ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல. ஸோ மேக்ஸிமம் இதெல்லாம் பிளான் பண்ணாமலாம் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. மே 20 மே 7 வந்து நெக்ஸ்ட் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும் இன்றைக்கி டேட்டுக்கு. கரெக்டாக. ஏன்னா 2021 மே 7 புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆச்சு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து 5 வருஷம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போது 2 வாரத்தில் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வேக்கன்சி எல்லாத்தையும் அப்ரூவல் வாங்க முடியுமா? இதெல்லாம் வந்து அவங்க முன்னாடியே வந்து பிளான் பண்ணி தான் இந்த ரிலீஸே பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசாக பிரச்சனை இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு. எல்லாமே 50-50 சான்ஸ் தான். கரெக்டாக. ஏன்னா புது கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலைல்ல. அதனால் வந்து அதுக்குள்ளே ஃபார்ம் ஆகி செட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்ரூவல் கொடுத்துருவாங்க வேக்கன்சிக்கு, மற்றபடி வந்துடும். கரெக்டாக. ஸோ இங்கேயும் நடக்க வாய்ப்பு இருக்குது, அங்கிட்டும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம். கரெக்டாக. ஆனால் அதுக்கடுத்து வர்ற நோட்டிஃபிகேஷன் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அதெல்லாம் பெருசாக பிரச்சனை. நான் சொல்கிறது எக்ஸாக்டாக இந்த மே 20 வருகிற டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் மட்டுமே சொல்கிறேன். கரெக்டாக. சரிங்க சார், இதில் வந்து சிலபஸ் சேஞ்சஸ் வந்து நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார்? ஏன்னா புது கவர்மெண்ட் வந்தோடனே கொஞ்சம் ஈஸியாக வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சிலபஸ் சேஞ்சஸ் கரெக்டாக. ஸோ சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தளவில் ஸோ நோ அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். கரெக்டாக. ஏன்னா சிலபஸுக்கும் வேக்கன்சிக்கும், அதாவது வேக்கன்சி மட்டும்தான் கவர்மெண்ட் வந்து சொல்லுவாங்களே தவிர மற்றபடி சிலபஸ் அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து டிஎன்பிஎஸ்சி கண்ட்ரோலில் இருக்குது. கரெக்டாக. ஸோ அதனால் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன சிலபஸை பற்றி முடிவெடுக்கிறாங்களோ அது மட்டும்தான் நடக்குமே தவிர மேபி இது கவர்மெண்ட் இன்வால்வ் ஆனால் மட்டும் சான்சஸ் இருக்குது. கரெக்டாக. பட் இதில் பெருசாக யாரும் இன்வால்வ் ஆகப்பட்டாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் சிலபஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடையாது. ஸோ இப்போ இருக்கிற சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா, ஏன்னா டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு சிலபஸை சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ 2027க்கு சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 2027 வந்து சேஞ்சஸ் நடக்க போகுது. அடுத்த வருஷம் வந்து சிலபஸ் நாங்கள் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா பிஃபோராகவே 2026 எண்ட்லேயே வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணிடுவாங்க. கரெக்டாக. அதே மாதிரி இப்போ 2026 சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கணும், பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 2025 எண்ட்லேயே அவங்க வந்து சிலபஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக. அப்போ தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு கரெக்டாக இருந்திருக்கும் அந்த பிளானை ரிலீஸ் பண்ணும்போதே. பட் இப்போதைக்கு எந்த வித அப்டேட்டும் இல்லாதனால சிலபஸ் அப்படிங்கிறதெல்லாம் சேஞ்ச் ஆகுதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதை பற்றின எந்த ஒரு நியூஸும் வந்து வைரல் ஆகலை. கரெக்டாக. அப்படி ஏதாச்சும் வந்துச்சுனாலும் அது ரூமர் தான். கரெக்டாக. ஸோ அதனால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்படாதீங்க. நீங்கள் இப்போ இருக்கிற சிலபஸ் படி, இப்போ இருக்கிற டேட்டு படி எப்போதும் போல படிங்க. அது என்ன நடக்குதோ பார்க்கலாம். கரெக்டாக. அதே மாதிரி டெக்னிக்கல் சர்வீஸுக்கான நோட்டிஃபிகேஷன் இன்னும் ஒரு 2 வாரத்தில் வருதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இது அங்கேயும் வாய்ப்பு இருக்குது, இங்கேயும் வாய்ப்பு இருக்குது. வேக்கன்சி சொல்லாமல் அவங்க ஆல்ரெடி இருக்கிற வேக்கன்சியை வந்து நோட்டிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. இல்லை நிறைய வேக்கன்சி வந்து இருக்குது, கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. கரெக்டாக. கூடிய சீக்கிரத்தில் ஒரு புது கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆகும் அப்படி சொல்லிட்டு நம்பிட்டு டிஎன்பிசி தேர்வில் எந்தவித மாற்றமும் இருக்கிறதுக்கே வாய்ப்பே கிடையாது. ஸோ நல்லபடியாக படிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். கரெக்டாக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அது மாதிரி நீங்கள் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணியிருக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.